Hello friends, welcome to Tamil tutorials.in. நான் சீனு. லாஸ்ட் கிளாஸில் எப்படி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி வேல்யூஸை வந்து அசைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி அவுட்புட் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வேல்யூ வந்து எப்படி இன்புட்டும் வாங்கியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து வேரியபிள் 1ல் ஒரு வேல்யூ வந்து வாங்குகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா டாட் நெக்ஸ்ட் இன்டீஜர் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் 1ல் ஒரு வேல்யூ வந்து இன்புட் வாங்கும். ஸோ வேரியபிள் 2க்கும் அதே நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ வேரியபிள் 1 வேரியபிள் 2 ரெண்டு வேல்யூவும் வாங்கும். ஸோ நம்ம ரெண்டு வேல்யூவும் வாங்கி ஒரு தேர்ட் வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீஜரில் ஆன்சர் அப்படின்ட்டு இப்போ வேரியபிள் 1 ப்ளஸ் வேரியபிள் 2 ஸோ இந்த இடத்துல இப்போது நான் ஆன்சர் அப்படின்ற தேர்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணி வேரியபிள் 1 வேரியபிள் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சம் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அதை அவுட்புட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூ கேட்கும். 15 கொடுக்குறேன், அடுத்தது 45 கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 60 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் 1 ப்ளஸ் ஆர் equal to வேரியபிள் 2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்டீஜர் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எதோட வேல்யூ வேணுமோ அதை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். நான் வேரியபிள் 1 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள் 1ல் ஆல்ரெடி நம்ம வாங்குகிற வேல்யூவோட வேரியபிள் 2 என்ன வேல்யூ வாங்குகிறோமோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வேரியபிள் 1ல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ 1 அப்படின்றத நான் வேரியபிள் 1 கொடுக்குறேன், 2ன்றது வேரியபிள் 2 கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக வேரியபிள் 1ஓட வேல்யூ 3 அப்படின்ட்டு வரும், ஏன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதுனால. இப்போது நார்மலாக நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிட்டேன். இப்போது இதில் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு ப்ளஸ் வேரியபிள் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த இது பார்த்தோன்னா 3. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் முன்னால் போட்டால் அப்படின்னா அது வந்து பெரிய இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் அங்கே கொடுக்குற வேல்யூ அதே மாதிரி ப்ளஸ் வேரியபிள் 2க்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன், ரெண்டுத்தையும் அவுட்புட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேரியபிள் 1க்கும் வேரியபிள் 2வும் இப்போ அவுட்புட் நம்ம கொடுக்குற வேல்யூக்கு அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேரியபிள் 1க்கு 1 கொடுக்குறேன். ஸோ வேரியபிள் 2க்கு ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் 1ஓட வேல்யூ 2, வேரியபிள் 2ஓட வேல்யூ 3 அப்படின்னு ஆயிருக்கு. அதாவது ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கு. இதுவே இப்போது அது எப்படி நான் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ 5 6ன்னு கொடுக்குறேன். இப்போ 6 7 அப்படின்னு வருது பாருங்கள். ஏன்னா வேரியபிள் 1ஓட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், வேரியபிள் 2ஓட வேல்யூ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் பார்த்துட்டோம், அதே மாதிரி ப்ரீ டிக்ரிமெண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட் நான் ரன் கொடுக்குறேன், அப்புறம் 5 கொடுக்குறேன். ஸோ 2ல் ஒரு வேல்யூ மைனஸ் ஆகிட்டு 1 வந்திருக்கு, அதேமாதிரி 5ல் ஒரு வேல்யூ மைனஸ் ஆகிட்டு 4 வந்திருக்கு. ஸோ இதை தான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் வேல்யூ அப்படி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து முன்னால் போட்டால் ப்ரீ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ அப்போ நான் ப்ரீ டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டை நான் காட்டிட்டேன். இப்போ வந்து அதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ போஸ்ட் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த வேரியபிளுக்கு பின்னால் நம்ம ஆட் பண்ணக்கூடியது.
ஸோ நான் முன்னால் ப்ரீ டிஃபைன்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி நம்ம வேல்யூ போடும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா நான் வேரியபிள் 1க்கு 1 கொடுக்குறேன், வேரியபிள் 2க்கு 2 கொடுக்குறேன். ஸோ 2 3 அப்படின்ட்டு சேம் வேல்யூவே வருது. அதாவது ப்ரீ டிஃபைன்டுக்கு எப்படி ஒரு வேல்யூ ஆட் ஆச்சோ அதேமாதிரி போஸ்ட் டிஃபைன்டுக்கும் ஒரு வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ மேலே 1 கொடுக்கும்போது அது 2ஆக மாறுது, ஸோ 2 கொடுக்கும்போது 3ஆக மாறுது. ஆனால் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் பாருங்கள் நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வேரியபிள் 1 நான் மறுபடியும் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வேரியபிள் 1++ கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வேரியபிள் 1 மறுபடியும் ஒரு ++ கொடுக்குறேன். ஸோ பார்த்தோன்னா இப்போ நான் மறுபடியும் லாஸ்ட்டாக வேரியபிள் 1 ஒரு டைமுக்கு ரன் பண்ண போகிறேன். நார்மலாக வரதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு இப்போ தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேரியபிள் 1 2 அப்படின்றத எனக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து இங்கே அவுட்புட் காட்டும். அப்புறமா பார்த்தீங்கன்னா வேரியபிள் 1ஓட வேல்யூவை டபுள் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்றது பாருங்கள், நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டோட வேல்யூ, அதாவது வேரியபிள் 1ஓட வேல்யூ 1 கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன். வேரியபிள் 2ஓட வேல்யூ 2 கொடுக்குறேன். ஸோ நார்மலாக வேரியபிள் 1ஓட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 1 அப்படின்ட்டு வருது. இப்போது ஒரு வேல்யூ ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது வேரியபிள் 2ல் நம்ம கொடுத்தது 2 அப்படின்ட்டு, ஸோ அது 3ன்னு வந்திருக்கு. ஸோ இது நார்மலாக நம்ம போஸ்ட்டு ப்ரீயில் நடக்கிறது. ஆனால் லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ ஆட் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு வரும்போது 2 அப்படின்ட்டு வரணும், ஸோ 3 அப்படின்ட்டு வரணும். அது 2 வேல்யூவும் இல்லாத 5 அப்படின்ட்டு வந்திருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட வேரியபிள் 1ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்ட்டு, ஸோ அந்த வேல்யூ இங்கே 2 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ 2 அப்புறம் இங்கே 3 அப்படின்ட்டு வரும், இன்னொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2 + 3 அப்படி = 5 அப்படின்றது தான் வேல்யூ, இதோட அர்த்தம். ஸோ இது தான் நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் அப்புறம் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதுவே நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது முன்னால் ++ போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இங்கே ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்கும், இங்கே ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்கும், அதுவே அப்படி கண்டினியூஸாக வந்திருக்கும். ஆனால் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுன்றது எல்லாத்தையும் ஆட் ஆகிட்டு லாஸ்ட்டாக தான் ஒரு வேல்யூ வரும். ஸோ அதுக்கு தான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறது. இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, டிக்ரிமெண்ட்டும் சேம் அதே தான், ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.